குளிக்காமல் நான் வந்து ராமனை பார்க்க விரும்புகிறேன். இதுதான் சீதை சொன்ன வார்த்தை. ஏன் அப்படி சொல்லணும்? இத்தனை பேர் வெளியில பல வானரர்கள் முன்னிலையில் செல்லும் போது நன்னா அலங்காரம் பண்ணிட்டு போக வேண்டாமானால் ராமனை விட்டு பிரிந்து இத்தனை நாள் நான் எப்படி கஷ்டப்பட்டேன்னு ராமனுக்கு காட்டணும். சீதையனுடைய உடலை ஹனுமான் தரிசித்தாரோ இல்லையோ, பார்த்த உடனே அவர் சொல்றது, சீதை பாதி நாள் உண்ணுவதே கிடையாது, ராவணனோ ராட்சசிகளோ கொடுத்த உணவை ஏற்றுக்கொள்ளவில்லை, ரொம்ப வருத்தம் தோய்ந்த முகத்தோடு இருந்தாள். இவளுக்கு துக்கம்னா என்னன்னே இது வரைக்கும் தெரியாது. ஆனால் இப்போது துக்கத்தை தவிர வேறு எதுவும் தெரியாதவளாக இருந்தாள். எப்படி ஒரு தாமரை குளத்திலே சேறு முழுவதும் மூடி போய் தாமரைகள் எல்லாம் மாண்டு போயிருந்தால் எப்படி பொலிவிழந்த அந்த ஒரு தடாகம் கிடைக்குமோ, அதை போல சீதையனுடைய முகம் தென்பட்டதாம். இந்த உடலை பகவானுக்கு காட்டணும். அவனிடத்துல இருக்கிற உறுதியாலே நான் எப்படி தவம் செய்தேன்னு ராமனுக்கு காட்ட சீதைக்கு ஆசை. அதனால அஸ்நாதா திரஷ்டுமிச்சாமின்னு சொன்னாள். விபீஷணன் சொன்னார், இல்லையே ராமன் குளித்து விட்டு வர சொன்னார் சீதைன்னு சொன்ன உடனே, சரி ராமனுடைய திருவுள்ளம் அதுவாக இருந்தால் நாம் யார் மறுத்து பேசுவதற்குன்னு சொல்லி அலங்காரங்களை எல்லாம் செய்து கொண்டு நேர ராமனிடத்திலே போனார். போய் ராமன் பார்த்த உடனே வார்த்தை சொன்னார், என்ன சீதே, நான் சொல்லுவதனுடைய உண்மை பொருளை நீ புரிந்து கொள்ள வேண்டாமா? உன்னை பார்த்தால் கண்வலிக்காரனுக்கு ஒரு விளக்கை பார்த்தால் எப்படி கண் எரியுமோ, அதை போல் உன்னை பார்த்தால் எனக்கு கண் எரிகிறது இப்படின்னு ராமன் சொன்ன வார்த்தை. 10 மாசம் கழிச்சு இப்பதான் விட்டு பிரிந்த மனைவியை பார்க்கிறார். உன்னை பார்த்தா எனக்கு கண்ணு கூசுறது, கண்ணு எரிகிறதுன்னு யாரானு சொல்லுவாளானால் ராமனுக்கும் சீதையோடு ஒரே கருத்து தான். சீதை எப்படி தன்னை விட்டு பிரிந்து தவக்கோலத்தில் இருந்தாளோ அப்படியே பார்க்க வேண்டும்னு ராமனுக்கு ஆசை. ஆனா சொல்லும் போது இதை இன்னொருத்தர்கிட்ட சொல்ல முடியுமா? என் மனைவிக்கு என்கிட்ட எவ்வளவு அன்புன்னு எனக்கு பார்க்கணும், அதனால என்னை விட்டு பிரிஞ்சு எவ்வளவு கஷ்டப்பட்டாலோ அந்த உடம்போடு பார்க்க ஆசைப்படுறேன்னு நான் விபீஷணன் கிட்ட சொல்ல முடியாது. பெரிய ராஜசபையில் அறிவிக்கும் போது வரவேண்டிய படிக்கு குளித்து விட்டு வர சொல்லுங்கள் தான் நான் சொல்ல முடியும். என்னுடைய உள் கருத்து என்னன்னு நீதானே புரிந்து இருக்க வேண்டும். அதை புரிந்து கொள்ளாமல் வந்தாயே, உன்னை பார்த்தால் கண்வரிக்காரனுக்கு விளக்கை பார்த்தால் கண்ணெறிவது போல் எனக்கு கண்ணெறிகிறதுன்னு சொன்னார். அப்புறம்தான் அக்னி பிரவேசம் எல்லாம் பண்ண வைத்தது. இதுல ஒரு பெரிய விவாதம். அப்ப என்ன, ராமன் குற்றம் சாட்டினாரா, சீதை பேரிலே குற்றம்னு சொன்னாரானால் அவர் சொன்ன எடுத்துக்காட்டை பார்த்தாலே அவர் சீதையை குற்றம் சொல்லலன்னு தெரியறது. ஒருத்தருக்கு கண் வலி இருக்கு, அவர் விளக்க பார்க்கிறார், அவருக்கு கண்ணு வலிக்கிறது. இப்ப குற்றம் யாருகிட்ட? விளக்கு கிட்டையா குற்றம்? நமக்கு தானே கண் வலி கண் வியாதி இருக்கு. அத போல சீதே, உன்னிடத்தில் குற்றம் இல்லை, பார்க்கும் எங்கள் கண்களிலே குற்றம் இருக்கிறது, அதனால உன்னை பார்த்தா எங்களுக்கெல்லாம் கண் எரிகிறது. நீ அக்னி பிரவேசம் செய்து உன்னுடைய தூய்மையை நிரூபித்து வர வேண்டும்னு சொல்ல அவளும் அக்னி பிரவேசம் செய்தாள். அக்னி பகவானே அங்கு தோன்றி திரும்பவும் வந்து சீதையை சமர்ப்பித்தார்.